إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله اللهم صل وسلم وبارك على نبيك ورسولك محمد وعلى آله وأزواجه وذرياته وأصحابه ومن تبعهم بإحسان إلى يوم الدين اللهم اغفر لي ولوالدي ولجميع المؤمنين والمؤمنات والمسلمين والمسلمات ولجميع العلماء المسلمين ولجميع العلماء المسلمين المؤمنين من المفسرين والمحدثين والفقهاء ولكل من خدم الدين ونصره ونشره ودعا إليه والذين جاهدوا في سبيلك بأموالهم وأنفسهم اللهم يا حي يا قيوم برحمتك أستغيث ربي يسر ولا تعسر وتمم بالخير اللهم علمني ما جهلت اللهم علمني كتابك العظيم اللهم فقهني في دينك اللهم علمني القرآن العظيم ومعانيه وحكمه ومواعظه ونصائحه وعلمني القول البليغ والحكم الرشيد والعلم المفيد وزدني علما أقول وبالله التوفيق மதிப்பிற்கும் கண்ணியத்திற்கும் உரிய அல்லாஹ்வின் அடியார்களே, அன்பிற்குரிய சகோதரர்களே சகோதரிகளே, அல்லாஹுடைய அருளால் இந்த உம்மத்துடைய மூத்த அறிஞர்களுடைய நூல்களிலிருந்து அல் குர்ஆனுடைய விரிவுரையை தொடர்ந்து கற்று வருகிறோம். அல்லாஹ்விற்கே எல்லா புகழும். அல்லாஹு தஆலா அல் குர்ஆனோடு தொடர்புடையவர்களாக, அல் குர்ஆனை ஓதக்கூடியவர்களாக, அதை சிந்திக்கக்கூடியவர்களாக, அதை கொண்டு படிப்பினை பெறக்கூடியவர்களாக, அதை வாழ்க்கையில் எடுத்து செயல்படுத்தக்கூடியவர்களாக, அதன் பக்கம் மக்களை அழைக்கக்கூடியவர்களாக என்னையும் உங்களையும் நமது சந்ததிகளையும் அல்லாஹு தஆலா ஆக்கி அருள்வானாக. ஆமீன். அல்ஹம்துலில்லாஹ். சூரத்துல் அலக்கை நாம் படித்து வருகின்றோம். அந்த சூறாவிலே இதுவரை 5 வசனங்களை நாம் பார்த்திருக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் இன்று 6வது வசனத்திலிருந்து நாம் பார்க்க இருக்கின்றோம். அல்லாஹு தஆலா கூறுகிறான், பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். கல்லா இன்னல் இன்சான லயத்கா அர்ரஆஹு இஸ்தக்னா இன்ன இலா ரப்பிக்கர் ருஜுஆ أرأيت الذي ينهى عبدا إذا صلى كلا إن الإنسان ليطغى. கவனிங்க, கல்லா இன்னல் இன்சான லயத்கா. اللهم إني أعوذ بك من الزلل والنسيان والضلال والطغيان لا حول ولا قوة إلا بالله اللهم ثبت قلبي ولساني. கல்லா இன்னல் இன்சான லயத்கா. கல்லா, ஒருபோதும் அப்படி அல்ல. இதுவும் ஒரு அர்த்தம் இருக்கு. இன்னொரு அர்த்தம் உண்மையாக, சத்தியமாக, யதார்த்தமாக, இந்த அர்த்தமும் இருக்கு. கல்லா இன்னல் இன்சான, நிச்சயமாக மனிதன். இந்த இன்ன என்பது ஹர்ஃப் தஅக்கீத். அல் இன்சான இது இஸ்மு இன்ன. லயத்கா, லாம் இன்னவுடைய கபர்ல வரும். உறுதி மேலும் உறுதி கொடுப்பது, உறுதியை தருவதற்காக, பொருளை நன்கு ஆழமாக அழுத்தமாக பதிய வைப்பதற்காக. கல்லா இன்னல் இன்சான லயத்கா. தகா யத்கா என்பதிலிருந்து வரக்கூடிய ஃபிஅல், இது முதாரியான ஃபிஅல். எல்லை மீறுகிறான், அளவு கடக்கின்றான். பொதுவாக தவறு செய்வதில், பாவங்கள் செய்வதில், குற்றம் இழைப்பதில் இந்த வார்த்தை அதிகமாக பயன்படுத்தப்படும். அதாவது ஒரு மனிதன் அளவு கடந்து குற்றம் செய்யும் போது, தான் செய்யக்கூடிய பாவத்தை பிடிவாதத்தோடு, திமிருத்தனத்தோடு, ஆணவத்தோடு, இருமாப்போடு செய்யும்போது இந்த வார்த்தை பயன்படுத்தப்படும். தாகியத்துன் என்று சொல்வார்கள். அதாவது அநியாயக்கார, அக்கிரமக்கார, ஒரு கல் நெஞ்சம் கொண்ட அரசர்களுக்கு தாகியத்துன் என்றும் சொல்லப்படும். இதெல்லாம் இந்த வார்த்தையிலிருந்து வந்ததா. துகியான், தகல் மாவு, அதாவது தண்ணீர் ரொம்ப அளவு கடந்து பெருக்கெடுத்து வெள்ளம் அணை புரண்டு
கரை புரண்டு ஓடுகிறதுன்னு சொல்லுவாங்கல்ல, இதெல்லாம் இந்த வார்த்தையிலிருந்து வந்ததுதான். அல்லாஹு தஆலா சொல்கிறான், கல்லா, ஒருபோதும் அப்படி அல்ல. இன்னல் இன்சான, நிச்சயமாக மனிதன், ல யத்கா, அவன் எல்லை மீறுகிறான், வரம்பு மீறுகிறான். ஒருபோதும் அப்படி அல்ல என்று அல்லாஹு தஆலா என்ன சொல்கிறான்? நீங்க இமாம் தபரி என்ன சொல்கிறார்கள் பார்ப்போம். வகௌலுஹு கல்லா யகூலு தஆலா திக்ருஹு, உயர்ந்த புகழுடைய அல்லாஹு தஆலா கூறுகிறான், மா ஹகதா யம்பகி அன் யகூனல் இன்சானு அன் யுன்இம அலைஹி ரப்புஹு பிதஸ்வியதிஹி ஹல்கஹு வ தஅலீமிஹி மா லம் யகுன் யஅலமு வ இன்ஆமிஹி பிமா லா குஃவ லஹு ثم يكفر بربه الذي فعل به ذلك ويطغى عليه ان رآه استغنى. ما هكذا ينبغي, இப்படி செய்வது அழகல்லவே, சரியான ஒரு முறை அல்லவே. மா ஹகதா எம்பகி, இது அழகான ஒரு வழிமுறை அல்லவே. மா ஹகதா எம்பகி, ஹகதனா இப்படி, இது போன்று. எம்பகி, எம்பகி என்றால் உசிதமானது, அழகானது, அவசியமானது என்று சொல்வாங்க. மாஹா கதா எம்பகி என்ன? ஐயக்கூனல் இன்சான், மனிதன் ஆகுவது எப்படி? ஐயுன்இம அலைஹி ரப்பு, அவனுடைய ரப்பு அவன் மீது நிஅமத்துகளை பொழிந்து கொண்டே இருக்கின்றான். எப்படியெல்லாம் பொழிகின்றான்? பிதஸ்வியதிஹி ஹல்கஹு, இந்த மனிதனை அல்லாஹு தஆலா சமமான சிறப்பான படைப்பாக படைத்திருக்கின்றான். வதஅலீமிஹி மா லம் யகுன் யஅலம், இந்த மனிதன் அறியாததையெல்லாம் இந்த மனிதனுக்கு அல்லாஹு தஆலா கற்றுக் கொடுத்தான். வ இன்ஆமிஹி பிமா லா குஃவ லஹு, நிகரற்ற, அதாவது எந்த நிஅமத்துகளுக்கு நிகர் இல்லையோ அத்தகைய நிஅமத்துகளை எல்லாம் அல்லாஹு தஆலா இவன் மீது செய்தான். மனிதர்கள் மீது அல்லாஹு தஆலா செய்திருக்கக்கூடிய அருள்களுக்கு நிகராக வேறு படைப்புகளின் மீது அல்லாஹ் செய்திருக்கக்கூடிய அருள்களை கொண்டு வர முடியாது. மனிதர்கள் மீது அல்லாஹ் செய்திருக்கக்கூடிய அருள் அவ்வளவு மகத்தான அருள். சரி, இப்படியெல்லாம் அல்லாஹ் செய்திருந்து இந்த மனிதன் சும்ம யக்ஃபுரு பிரப்பிஹி அல்லதீ ஃபஅல பிஹி தாலிக், இதையெல்லாம் தனக்கு செய்த இறைவனை அவன் நிராகரிப்பதா? இது எப்படி உசிதமானது? இது எப்படி அழகான ஒரு செயலாகும்? இது எப்படி அவனுக்கு தகுதியான ஒரு செயலாகும்? வயத்துகா அலைஹி, அவன் மீது அவன் எல்லை கடக்கின்றானா? அந்த ரப்பின் மீது அவன் திமிரு காட்டுகின்றானா? அர்ரஆஹு ஸ்தக்னா, தன்னிடத்தில் செல்வம் இருக்கின்றது என்ற காரணத்தினால், தனக்கு ரப்புடைய தேவையில்லை என்று அவன் கருதிவிட்ட காரணத்தினால். அப்படிங்க இமாம் தபரி இவ்வளவு அற்புதமாக அந்த வாக்கியத்தை அப்படியே கொண்டு போகிறாங்க பாருங்கள். அல்லாஹுடைய அந்த சொல்லை நாம் புரிவதற்காக நான் உங்களுக்கு இப்போ நேரடியாக நான் வாசித்தேன். இதை நான் திரும்ப உங்களுக்கு ஒரு தடவை தமிழில் அரபி இல்லாமல் சொல்கிறேன், அப்போ இன்னும் கொஞ்சம் நல்லா புரியும். கல்லா இன்னல் இன்சான லயத்கா, அல்லாஹு தஆலா மனிதர்களுக்கு அவன் செய்த அருள்களை, உபகாரங்களை, அருட்கொடைகளை, அவன் பொழிந்திருக்கக்கூடிய அந்த நிஅமத்துகளை எல்லாம் சொல்கிறான். சொல்லியதற்கு பிறகு இப்படியெல்லாம் ரப்பு இந்த மனிதர்கள் மீது அருள் புரிந்திருக்க, வேறு படைப்புகளின் மீது அவன் காட்டாத, வேறு படைப்புகளின் மீது அவன் பொழியாத அருட்கொடைகளை எல்லாம் இந்த அடியானின் மீது பொழிந்திருக்க, இந்த மனிதர்கள் மீது பொழிந்திருக்க, வேறு படைப்புகளுக்கு செய்து கொடுக்காத வசதிகளை எல்லாம், வேறு படைப்புகளுக்கு கொடுக்காத அறிவு ஞானத்தை எல்லாம், வேறு படைப்புகளுக்கு செய்து கொடுக்காத வசதிகளை எல்லாம் இந்த மனிதனுக்கு அல்லாஹு தஆலா செய்து கொடுத்திருக்க, இப்பேற்பட்ட நிஅமத்துகளை எல்லாம் தனது ரப்பின் புறத்திலிருந்து அவன் அனுபவித்துக் கொண்டு அதை கொடுத்த ரப்பையே அவன் நிராகரிப்பதா? அதை கொடுத்த ரப்பிடத்திலேயே அவன் திமிரு காட்டுவதா? அந்த ரப்புக்கு முன்னால் அவன் பெருமை அடிப்பதா? என்ன நினைத்து கொண்டான் அவன்? அர்ரஆஹு ஸ்தக்னா, தன்னுடைய ரப்புடைய தேவையில்லை என்று அவன் நினைத்து கொண்டானா? அதன் காரணமாக அவன் அப்படி செய்கிறானா? இமாம் இப்னு கஸீர் என்ன சொல்கிறார்கள்? யுக்பிரு தஆலா அனில் இன்சான் அன்னஹு து ஃபர்ஹின் வ அஷ்ரின் வ பத்ரின் வ துக்யானின். அல்லாஹு தஆலா மனிதனை பற்றி பொதுவாக சொல்கின்றான். அல்லாஹு தஆலா மனிதனை பற்றி பொதுவாக சொல்கிறான். கல்லா இன்னல் இன்சான லயத்கா, என்ன சொல்கிறான்? மனிதன் து ஃபர்ஹின், ரொம்பவும் கொஞ்சம் திமிரு உள்ளவன் தான், கர்வம் உள்ளவன் தான். வ அஷ்ரின் வ பத்ரின், அகம்பாவக்காரன் தான், பெருமை பிடித்தவன் தான்.
அவனுக்கு ஒரு செருக்கு இருக்கிறது. அன்னஹு து ஃபர்ஹின் வ அஷ்ரின் வ பத்ரின் வ துக்யானின். பொதுவாக மனிதனுடைய அவனுடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய அவனுடைய இதயத்தில் இருக்கக்கூடிய கெட்ட குணங்களில் இதுவும் ஒன்று. யுஹ்பிரு தஆலா அனில் இன்சானி அன்னஹு து ஃபர்ஹின். ஃபர்ஹ் ரெண்டு வகையாக இருக்குது. ஒன்று அல்லாஹ் கொடுத்த நிஅமத்துகளை கொண்டு அவனுக்கு நன்றி செலுத்தும் விதமாக மகிழ்ச்சி அடைவது. இன்னொன்று தனக்கு இது என்னுடையது என்று பெருமையடித்து திமிரு கொண்டு தன்னுடைய ஆனந்தத்தை வெளிப்படுத்துறது. புரியுதுங்களா? இந்த ரெண்டு வகைக்கு இது சொல்லப்படும். நல்லதுக்கு சொல்லப்படும், கெட்டதுக்கு சொல்லப்படும். அன்னஹு து ஃபர்ஹின் வ அஷ்ரின் வ பத்ரின் வ துக்யானின். மனிதன் ஒரு பெருமை பிடித்த மகிழ்ச்சி உடையவனாக, வ அஷ்ரின் அதுபோன்று ஒரு பேராசைக்காரனாக, ரொம்ப பெரிய பொருளாசை, துன்யாவுடைய ஆசை. அதே போல துன்யா அவனிடத்தில் வந்துவிட்டால் வ பத்ரின் வ துக்யானின், அவன் திமிரு கொள்ளக்கூடியவனாக, ரொம்பவும் சுகபோகத்தை விரும்பக்கூடியவனாக, அளவு கடந்து அல்லாஹ்வுடைய கட்டளைகளை மீறுவதிலே, ஒழுக்கங்களை மீறுவதிலே அளவு கடந்து செல்லக்கூடியவனாக ஆகிவிடுகின்றான். பெரும்பாலும் பாருங்க, மனிதர்களிடத்தில் இந்த காசு அதிகமாகி விடுமையானால், செல்வம் ஒரு அளவுக்கு மேலே குமிந்து விடுமையானால், அப்போது அல்லாஹ்வுடைய பயம் இல்லாதவனாக இருப்பானே. ஆனால் அல்லாஹ் பாதுகாக்கணும், எல்லா தீய செயல்களையும் அவன் செய்வதிலே எந்த விதமான தயக்கத்தையும் காட்ட மாட்டான். பெரும்பாலும் நம்ம பார்க்குறோம். அல்லாஹ் பாதுகாக்கணும். சரி, அடுத்து இமாம் குர்துபி என்ன சொல்கிறார்கள்? இமாம் குர்துபி ரஹ்மஹுல்லா சொல்லக்கூடிய இந்த கருத்துக்களை பின்னாடி இமாம் தபரியும் அவங்க சொல்லுவாங்க. புரியுதா? குறிப்பாக இந்த வசனம் 6வது வசனத்திலிருந்து இறுதி வரை உள்ள வசனங்கள் எதை பற்றி, யாரை பற்றி பேசுகின்றன என்பதை இமாம் குர்துபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இந்த வசனத்துக்கு கீழே கொண்டு வந்துடுவாங்க. மற்ற இமாம்கள் அடுத்த வசனத்துக்கு பின்னாடி கொண்டு வர்றாங்க. கவனிங்க. கௌலுஹு தஆலா கல்லா இன்னல் இன்சான லயத்கா. கௌலுஹு தஆலா கல்லா இன்னல் இன்சான லயத்கா கீல இன்னஹு நஸல ஃபீ அபி ஜஹலின். இந்த வசனம் அபூ ஜஹல் குறித்து இறங்கியது. வக்கீல நஸலத்தி சூரத்து குல்லுஹா ஃபீ அபி ஜஹலின். இந்த முழு சூறாவும் அபூ ஜஹல் சம்பந்தமாக இறங்கியது என்பதாகவும் ஒரு கருத்து சொல்லப்படுகிறது. அபூ ஜஹல் என்ன செய்தான்? நஹன் நபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனிஸ் ஸலாஹ். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அவன் தடுத்தான், தொழுகையிலிருந்து, தொழுகை செய்வதிலிருந்து. அந்த அபூ ஜஹல் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தடுத்தான். அல்லாஹு தஆலா ஃபஅமர அல்லாஹு நபியஹு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன் யுஸல்லிய ஃபில் மஸ்ஜித். அல்லாஹு தஆலா நபிக்கு கட்டளையிட்டிருந்தான், நீங்கள் மஸ்ஜிதுல் ஹராமிலே தொழுகை செய்யுங்கள். வயக்ரஅ பிஸ்மிர் ரப்பி, அல்லாஹுடைய பெயர் கூறி அந்த தொழுகையிலே ஓதுங்கள், அந்த தொழுகையை நீங்கள் ஆரம்பியுங்கள், அந்த தொழுகை நீங்கள் செய்யுங்கள் என்று அல்லாஹு தஆலா கட்டளையிட்டிருந்தான். சரி, வஅலா ஹாதா ஃபலைஸத்தி சூரத்து மின் அவாஇலி மா நஸல. அப்போ இந்த அடிப்படையில் பார்க்கும் பொழுது, தொழுகையில் நீங்கள் அல்லாஹ்வுடைய பெயர் சொல்லி ஓதுங்கள் என்று சொல்லும் பொழுது, அப்போ இதற்கு முன்பே வேறு பல சூறாக்கள் இறங்கி இருக்கின்றன. அந்த சூறாக்களை எல்லாம் நீங்கள் தொழுகையில் பிஸ்மில்லா ஓதி தொழுங்கள், பிஸ்மில்லா ஓதி நீங்கள் சூறாக்களை ஆரம்பித்து தொழுங்கள் என்று அல்லாஹ் கட்டளையிடுவதாக வருகிறது. அந்த அடிப்படையில் பார்க்கும் பொழுது இந்த சூறா முதலாவதாக இறங்கிய சூறா என்று சொல்ல முடியாது என்று சில அறிஞர்கள் கூறுவதை இமாம் அவர்கள் சொல்லிவிட்டு அடுத்து என்ன சொல்கிறார்கள் என்றால், நம்ம மொத்தமாக இந்த சூறா முதலாவதாக இறங்கியது இல்லை என்று மறுப்பது இருக்கிறதே, அது ஏற்றமான கருத்தல்ல. எப்படி இருக்கும்? வயஜூஸ் அன் யகூன ஹம்சு ஆயாத்தின் மின் அவ்வலிஹா அவ்வலமா நஸரத். ஆரம்பத்திலிருந்து 5 வசனங்கள் அது முதலாவது இறங்கியதாக இருக்கலாம். அதற்கு பிறகு மற்ற சூறாக்கள் அதனுடைய வசனங்கள் இறங்கி இருக்கலாம். சும்ம நஸலத்தில் பகியத்து ஃபீ ஷஅனி அபி ஜஹலின். அடுத்து மீதி இருக்கக்கூடிய 6லிருந்து இறுதி வரை இருக்கக்கூடிய வசனங்கள் அபூ ஜஹல் குறித்து பின்னால் இறங்கியதாக இருக்கலாம். அந்த மாதிரி ஏதாவது நடந்திருக்குதான்னு சொன்னால் நிறைய நடந்திருக்கு. பல சூறாக்கள் பிரித்து இறக்கப்பட்டிருக்கும். ஒரு சூறா முடியாமலேயே அடுத்த சூறா இறக்கப்பட்டிருக்கும். இறுதியாக பல வசனங்கள் இறக்கப்பட்டு அது முந்தி இறக்கப்பட்ட சூறாக்களில் வைத்து கொள்ளும்படி அல்லாஹ்வின் புறத்திலிருந்து வழிகாட்டல் வந்திருக்கும். கவனிங்க.
சொல்றாங்க. உதாரணத்துக்கு வ அமர நபியு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிதம்மி ذلك இலா அவ்வலி சூரா, பின்னாடி இறங்கிய இந்த வசனங்களை இந்த சூறாக்களின் ஆரம்பத்தோடு சேர்த்து கொள்ளும்படி அல்லாஹ் தஆலா கட்டளையிட்டிருப்பான். லிஅன்ன தஅலீஃப ஸுவரி ஜரா பி அம்ரி மினல்லாஹ், சூறாக்களை ஒன்று சேர்ப்பது என்பது அல்லாஹ்வின் கட்டளையினால் நடந்த ஒன்றாகும். எந்த ஆயத்தை எந்த ஆயத்துக்கு முன்னாடி வைக்கணும், பின்னாடி வைக்கணும், எந்த சூறாவை எந்த சூறாவுக்கு பின்னாடி வைக்கணும், இது எல்லாம் அல்லாஹ்வின் புறத்திலிருந்து ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வழிகாட்டப்பட்டு அமைக்கப்பட்டது. இதில் மனிதர்களுடைய எந்த விதமான தனிப்பட்ட விருப்பத்திற்கு இங்கே சம்பந்தம் கிடையாது. புரியுதுங்களா? குர்ஆன் இறக்கப்பட்டதையும் அது ஒன்று சேர்க்கப்பட்டதையும் குர்ஆனுடைய வசனங்கள் தொகுக்கப்பட்டதையும் புரியாத முட்டாள்கள் வேண்டுமானால் பல மாதிரி பேசுவாங்க. அந்த கல்வியை படிக்காத காரணத்தினால் அன்னாசு அஅதாஉ லிமா ஜஹிலு, மக்கள் ஒன்றை கற்றுக்கொள்ளவில்லை என்றால் அவர்கள் அதற்கு எதிரிகளாக இருப்பார்கள் என்று. சரியா? அந்த அடிப்படையில் சில பேர் பார்க்குறத சில பேர் பேசுகிறத நம்ம பார்க்குறோம். இந்த மாதிரி குரானில் எழுதியிருக்கு, இது தப்பு. இந்த மாதிரி குரானில் அதாவது வாக்கியம் வந்திருக்கு, இது தப்பு. அட முட்டாளுங்களா, அது சம்பந்தப்பட்ட கல்வியை நீங்கள் படிக்காமல் நீங்கள் ஒரு 4 வருஷமோ 5 வருஷமோ அதுவும் குறிப்பிட்ட சில புத்தகங்களை படிச்சுட்டு ஒட்டுமொத்த இஸ்லாத்துக்கே தீர்ப்பளிக்க வந்துட்டால் இதுதான் பிரச்சனை. அல்லாஹ் பாதுகாக்கணும். இதெல்லாம் எதனால்? அதாவது இஸ்லாத்திற்கு வெளியில் இருக்கக்கூடிய இஸ்லாமிய மார்க்கத்திற்கு வெளியில் இருக்கக்கூடிய அல் முஸ்தஷ்ரிகுன், கிறிஸ்தவ அரபி தெரிந்த அந்த அரபி மொழியினுடைய அந்த கிறிஸ்துவ அறிஞர்கள் இஸ்லாத்திற்கு எதிரிகளாக இருக்கிறார்கள் அல்லவா, அவர்கள் இஸ்லாமின் மீது ஆட்சேபனை செய்வதற்காக, அல்லாஹ்வுடைய குர்ஆன் மீது ஆட்சேபனை செய்வதற்காக அவர்கள் வைத்த விமர்சனங்களை அப்படியே அவங்க முஸ்லிம்களுக்கு மத்தியில் வாந்தி எடுக்கிறாங்க. அல்லாஹ் பாதுகாக்கணும். கவனிங்க. லா ஹவ்ல வலா குவத இல்லா பில்லாஹில் அலியில் அதீம். அஸ்தக்ஃபிருல்லாஹல் அதீம். அல்லாஹ் பாதுகாப்பானா. இதுக்கு உதாரணம் சொல்றாங்க. அலா தரா அன்ன கௌலஹு தஆலா வத்தகு யௌமன் துர்ஜஊன ஃபீஹி இலல்லாஹ் ஆகிரு மா நஸல. அல்லாஹ் தஆலா இந்த வசனத்தை வத்தகு யௌமன் துர்ஜஊன ஃபீஹி இலல்லாஹ், இது ஒரு நிமிஷம், இது சூரத்துல் பக்ரால 281வது வசனம். அல் பக்ரால 281வது வசனம். இந்த வசனம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அரஃபா மைதானத்திற்கு பிறகு இறங்கிய வசனம். இந்த வசனம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அவங்களுடைய ஹஜ்ஜத்துல் விதாஇற்கு பிறகு இறங்கிய வசனம். அப்போ என்ன விஷயம்? அதாவது அல் குர்ஆனிலேயே கடைசியாக இறக்கப்பட்ட இந்த வசனம் எந்த சூறாவில் இடம்பெற்றிருக்கின்றது? அல் குர்ஆனுடைய 2வது அத்தியாயத்திலே இது இடம்பெற்றிருக்கிறது. 281வது வசனமாக. ثم هو مضموم إلى ما نزل قبله بزمان طويل. இந்த வத்தகு யௌமன் துர்ஜஊன ஃபீஹி இலல்லாஹ் என்பது இறுதியாக இறங்கிய வசனம். ஆனால் அதற்கு எவ்வளவோ காலத்திற்கு முன்னாடி இறக்கப்பட்ட வசனத்தோடு அது சேர்க்கப்பட்டு விட்டது. அடுத்து கல்லா. கல்லா என்பது பிமானா ஹக்கன். இந்த இடத்துல ஹக்கன் உண்மையில், யதார்த்தமாக, சத்தியமாக என்ற அர்த்தத்தில் பயன்படுத்தப்பட்டுள்ளது. இது லைஸ கப்லஹு ஷைஉன். இவங்க என்ன சொல்றாங்க? இதுக்கு முன்னாடி மறுத்து பேசுகிற மாதிரியான எந்த ஒரு செய்தியும் சொல்லப்படாத காரணத்தினால இந்த இடத்துல கல்லா என்பதற்கு ஹக்கன் என்ற பொருளை நாம் கொடுக்கிறோம். வல் இன்சானு ஹுனா அபூ ஜஹலின். இந்த இடத்துல இன்னல் இன்சான் என்பது குறிப்பாக அபூ ஜஹலை குறிக்கின்றது. வத் துக்யான். துக்யான் என்ற அரபி வார்த்தைக்கு முஜாவசத்துல் ஹத்தி ஃபில் இஸ்யான், பாவம் செய்வதில், கட்டளைகளை மீறுவதில், எல்லை கடப்பதற்கு சொல்லப்படும். அதாவது அளவு கடந்து பாவம் செய்வது. ஒரு மனிதன் கட்டளைகளை முற்றிலுமாக புறக்கணித்து தன்னுடைய தலைவனுக்கு, எஜமானனுக்கு அவன் மீது எல்லை மீறுவதற்கு சொல்லப்படும். கல்லா இன்னல் இன்சான லயத்துகா. அடுத்து அர்ரஆஹுஸ்தக்னா. கவனிங்க, அர்ரஆஹுஸ்தக்னா. சரி, இந்த மனிதன் இப்படி துக்யான், எல்லை மீறுகிறானே, தன்னுடைய ரப்புடைய கட்டளைகளை மீறுகிறானே, தன்னுடைய ரப்புடைய கட்டளைகளை அவன் மீறுகிறானே, தன்னுடைய ரப்பை எதிர்க்கின்றானே. அதாவது சாதாரண ஒரு மனுஷன் இவன் ரப்பை எதிர்க்கக்கூடிய அளவுக்கு திமிரு கொள்கிறான் என்றால் என்ன காரணம்? அர்ரஆஹுஸ்தக்னா. அந்த இடத்துல லாம் ஒன்று போக்கப்பட்டிருக்கும். லி அன் ரஆஹுஸ்தக்னா. அன்
இது மஸ்தராக மாற்றிவிடும் பின்னாடி வரக்கூடிய ஃபேல. அதனால இந்த அன்னுக்கு பெயரு மஸ்தரியா என்று சொல்லுவாங்க. ரஆ கருதினான், ஹூ அவனை, அதாவது நப்சஹு தன்னைத்தானே, இஸ்தக்னா இஸ்தக்னா இஸ்தக்னி கனியின் என்ற அந்த கினா என்ற சொல்லிலிருந்து வந்தது. தன்னை தேவையற்றவனாக, தன்னை ஒரு பெரிய செல்வந்தனாக, யாருடைய தேவையும் இல்லாத ஒரு பெரிய நிறைவடைந்த ஒரு செல்வந்தனாக தன்னை அவன் கருதி கொண்ட காரணத்தினால் அவன் தனது ரப்பையே எதிர்க்கிறானா, தனது ரப்பையே மீறுகிறானா. அர்ரஆஹு இஸ்தக்னா ثم يكفر بربه الذي فعل به ذلك ويطغى عليه الرآه استغنى. அப்ப முந்திய வசனத்தோட இதை நம்ம சேர்த்து பார்க்க வேண்டும் என்று இமாம் தபரி அவங்களும் எல்லாருமே அப்படிதான் சொல்லுவாங்க. அப்ப இவ்வளவெல்லாம் தன்னுடைய ரப்பினுடைய அருள்கொடைகளை அனுபவித்துக் கொண்டு இதையெல்லாம் தனக்கு செய்த தன்னுடைய ரப்பையே அவன் எல்லை மீறுகிறானா, அவனுடைய கட்டளைகளை மீறுகிறானா, அவன் தன்னைத்தானே ஒரு பெரிய செல்வந்தனாக, ஒரு பெரிய அதாவது நிறைவடைந்தவனாக, யாருடைய தேவையும் இல்லாதவனாக கருதி கொண்ட காரணத்தினால். சரி, இப்னு கஸீர் என்ன சொல்றாங்க? இதா ரஆ நஃப்ஸஹு கத் இஸ்தக்னா வ கஸுர மாலுஹு, எப்போது அவன் தனக்கு யாருடைய தேவையும் இல்லை என்று உணர்ந்தானோ, தன்னுடைய செல்வம் அதிகமாக இருப்பதை பார்த்து கொண்டானோ, அப்போ அவனுக்கு திமிரு வந்துருச்சு. ثم تهدده وتوعده ووعده. அடுத்து வரக்கூடிய வசனங்கள்ல அல்லாஹு தஆலா அந்த மனிதனை எச்சரிக்கிறான், அந்த மனிதனுக்கு அல்லாஹு தஆலா உபதேசம் செய்கிறான், அவனுக்கு கடுமையான தன்னுடைய கண்டனத்தை, தன்னுடைய எதிர்ப்பை, தன்னுடைய எச்சரிக்கையை அல்லாஹு தஆலா சொல்கிறான், உபதேசமும் செய்கிறான். பின்னாடி வரக்கூடிய வசனங்கள்ல கவனிங்க. அர்ரஆஹு இஸ்தக்னா, குர்துபி என்ன சொல்கிறார்கள்? அர்ரஆஹு ஐ லி அன் ரஆ நஃப்ஸஹு இஸ்தக்னா ஐ ஸார ذا மாலின் வ ஸர்வத்தின், ரொம்ப பெரிய செல்வந்தனாக, அளவு கடந்த வசதி படைத்தவனாக அவன் தன்னை பார்த்து கொண்ட காரணத்தினால். وقال ابن عباس رضي الله عنهما في رواية أبي صالح عنه قال لما نزلت هذه الآية وسمع بها المشركون. இந்த வசனம் இறங்கியதை முஷ்ரிக்குகள் கேள்விப்பட்ட போது அதாஹு அபூ ஜஹலின், அந்த முஷ்ரிக்குகளில் ஒருவனாகிய அபூ ஜஹல் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே வருகிறான். வந்து ஃபகால யா முஹம்மத் தஸஅமு அன்னஹு மன் இஸ்தக்னா தகா, யார் பெரிய செல்வந்தனாக ஆகிவிடுவானோ அவன் அளவு மீறி எல்லை கடந்து நடப்பான் என்று நீங்கள் சொல்கிறீர்களா? ஆகவே அப்படி நீங்கள் சொல்லி இருந்தீர்களே ஆனால் ஃபஜஅல் லனா ஜிபால மக்கத தஹபா, எங்களுக்கு மக்காவுடைய மலைகளை எல்லாம் தங்கமாக மாற்றி கொடுத்து விடுங்கள். லஅல்லனா நஅஹுது மின்ஹா, நாங்கள் அந்த மலைகளிலிருந்து தங்கங்களை எடுத்துக்கொள்கிறோம். ஃபனதகா, இப்போ நாங்கள் எல்லை கடக்கிறோம். இவன் என்ன அர்த்தத்தில் சொல்ல வர்றான்? நாங்கள் எல்லை கடக்கிறோம், அதாவது ஃபனதஉ தீனனா வனத்தபிஉ தீனக், எங்களுடைய தீனை விட்டு எல்லை மீறி வந்து உன்னுடைய தீனை நாங்கள் பின்பற்றுவோம் என்று அவன் ஒரு கேலி பரிகாசமா ஒரு திமிருத்தனமாக பேசினான். சரி, கால ஃபஅதாஹு ஜிப்ரீல், உடனே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அங்கே வர்றாங்க. வந்து சொல்கிறாங்க, யா முஹம்மத் ஹய்யிருஹும் ஃபீ தாலிக், முஹம்மதே நீங்கள் இந்த மக்காவுடைய முஷ்ரிக்குகளுக்கு நீங்கள் ஒரு சாய்ஸ் கொடுங்க. என்ன? ஃபஇன் ஷாஉ ஃபஅல்னா பிஹிம் மா ராதுஹு, அவர்கள் விரும்பினால், அவர்கள் எதை எதிர்பார்த்தார்களோ, எதை கேட்கிறார்களோ அதை நாம் அவர்களுக்கு செய்து கொடுக்கின்றோம். அதாவது மக்காவுடைய மலைகளை அவர்களுக்கு நாம் தங்கமாக மாற்றி கொடுத்து விடுகின்றோம். ஃபஇன் லம் யுஸ்லிமு, அதையெல்லாம் பார்த்ததற்கு பிறகு அவர்கள் இஸ்லாமை ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் ஃபஅல்னா பிஹிம் கமா ஃபஅல்னா பி அஸ்ஹாபில் மாஇதா, வானத்திலிருந்து உணவு தட்டை இறக்கப்பட்டவர் யாருக்கு இறக்கப்பட்டதோ அவர்களுக்கு நாம் எப்படி செய்தோமோ அதே போன்று செய்து விடுவோம். அவர்கள் இந்த அற்புதத்தை பார்த்ததற்கு பிறகு இஸ்லாமை ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால், இந்த மக்காவாசிகளுக்கு அவர்கள் கேட்ட மாதிரி மக்காவுடைய மலைகளை தங்கமாக மாற்றி கொடுத்ததற்கு பிறகு அவர்கள் இஸ்லாமை ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் நாம் என்ன செய்வோம்? உணவு தட்டை உடையவர்களுக்கு என்ன தண்டனை கொடுத்தோமோ அவர்கள் இஸ்லாமை ஏற்க மறுத்தபோது அதே தண்டனையை இவர்களுக்கும் கொடுப்போம். அல்லாஹ் பாதுகாக்கணும். ஃபஅலிம ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னல் கௌம லா யக்பலூன ذلك,
ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அறிந்திருந்தார்கள் இந்த மக்களுக்கு எவ்வளவுதான் அற்புதங்கள் காட்டினாலும் அதை அவர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என்று. எனவே ஃபகஃப அன்ஹும் இப்காஅன் அலைஹிம், தங்களது உம்மத்துடைய உயிரை பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக, அல்லாஹ்வுடைய தண்டனை இந்த உம்மத்தின் மீது இறங்கிவிடக் கூடாது என்பதற்காக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறைஷிகளுடைய இந்த கோரிக்கையை அவர்கள் மறுத்துவிட்டார்கள், நிறுத்திவிட்டார்கள். சரி, அப்போ அர்ரஆஹுஸ்தகனா, அந்த மனிதன் கவனிங்க, தன்னைத்தானே ஒரு பெரிய செல்வந்தனாக கருதி கொண்டான், அதன் காரணமாக அவன் அப்படி செய்கிறானா? சரி, அது ஒரு கருத்து. அதாவது சாரதாமாலின் வ சர்வத்தின், காசு பணம். இரண்டாவது ஒரு கருத்து சொல்றாங்க, இஸ்தகனா என்பதற்கு கீல அன்ரஆஹுஸ்தகனா பில் அஷீரத்தி வல் அன்சாரி வல் அவானி, தன்னுடைய குடும்பம், தனக்கு உதவி செய்யக்கூடியவங்க, தனக்கு ஆதரவு தரக்கூடியவங்க, தனக்கு பின்னாடி வரக்கூடியவர்கள், அவர்களையெல்லாம் பார்த்த காரணத்தினால், தனக்கு பின்னால் இப்படி ஒரு கூட்டம் இருக்கிறது என்று அவன் கருதிய காரணத்தினால் அவன் எல்லை மீறுகிறானா? ரெண்டுமே நடக்கும். அதாவது தனக்கு பின்னாடி ஒரு கூட்டம் இருக்கு என்று தன்னை ஏற்றுக்கொள்ளக்கூடிய, தான் என்ன செய்தாலும் தன்னுடைய அக்கிரமத்திற்கு தனக்கு உதவக்கூடிய ஒரு கூட்டம் இருக்கு என்று ஒரு மனிதனுக்கு நினைப்பு வந்து விடுமே, ஆனால் அப்பையும் அவன் எல்லை மீறி செய்வான். இன்றைக்கு இந்தியாக்களில் இந்த அரசியல் கட்சிகளில் நடக்கக்கூடிய அக்கிரமங்கள், அநியாயங்களை பார்க்குறோம். கெட்ட ஒரு தலைவனுக்கு பின்னால் மோசமான இழிவான கேடுகட்ட குணமுடையவர்கள் அவனுடைய ஃபாலோவர்ஸாக, அவனை பின்பற்றக்கூடியவர்களாக மாறிவிடும் பொழுது அந்த தலைவன் எப்பேற்பட்ட ஒரு மோசமான, ஒரு திமிருத்தனமான, ஒரு அரக்கத்தனமான குணமுடையவனாக மாறிவிடுகிறான் என்று. சரி, இஸ்தகனா என்பது ஐ இஸ்தகனா பில் அஷீரத்தி வல் அன்சார், குடும்பத்தை கொண்டு, உதவியாளர்களை கொண்டு, ஆதரவாளர்களை கொண்டு, அதன் காரணமாக அவன் தன்னை ஒரு பெரிய தேவையற்றவனாக கருதுகின்றானா? வஹுதிஃபல்லாமு மின் கௌலிஹி அர்ரஆஹு, இந்த இடத்துல லி அன் ரஆஹு என்று இருக்கும். இந்த லாம் ஏன் போக்கப்பட்டது? கமா யுகாலு இன்னக்கும் லதத்கௌன இன் ரஅய்தும் கினாக்கும், நீங்கள் உங்களுடைய செல்வத்தை பார்த்தால் நீங்கள் எல்லை மீறி விடுவீர்களோ என்று சொல்லப்படுவதை போன்று இந்த இடத்துல என்ன செய்யப்பட்டிருக்கோம்? அந்த லி அன் ரஆஹு, அந்த காரணத்தை சொல்லக்கூடிய லாம் இங்கே போக்கப்பட்டிருக்கின்றது. வகால் அல் ஃபர்ரா லம் யகுல் ரஆ நஃப்ஸஹு, இந்த இடத்துல தன்னைத்தானே, அரபி மொழியில் ரஆ நஃப்ஸஹு, அந்த நஃப்ஸுங்கிற வார்த்தையை போக்கப்பட்டு ஹூ என்று நேரடியாக சொல்லப்பட்டிருக்கிறது. கமா கீல கத்தல நஃப்ஸஹு, ஒருவன் தன்னைத்தானே கொண்டு கொள்ளும் பொழுது கத்தலஹுன்னு சொல்ல மாட்டாங்க, கத்தல நஃப்ஸஹுன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி இந்த இடத்துல சொல்ல வேண்டிய இடத்துல அர்ரஆ நஃப்ஸஹு என்று சொல்வதற்கு பதிலாக அர்ரஆஹு என்றே நேரடியாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஏன் என்று சொன்னால் லி அன்ன ரஆ மினல் அஃஆல் அல்லதி துரீது இஸ்மன் வ கபரன், இந்த ரஆ என்பதற்கு ரெண்டு தனித்தனியான, அதாவது இஸ்மு ஒன்று தேவை, கபர் ஒன்று தேவை. நஹ்வ ظنி வல் ஹுஸ்பான் அல்லது வல் ஹிஸ்பான், அரபி மொழியில் லன்ன, ஹசிப, ஜஅம என்று தனிப்பட்ட ஒரு விசேஷமான ஃபேல்கள் இருக்குது. அந்த ஃபேல்களுக்கு ரெண்டு மஃபூல், அதாவது ரெண்டு மஃபூல் வரும், புரியுதுங்களா? அந்த ஃபேல்களில் உள்ளது தான் இது. ஸோ அதனால் இந்த இடத்துல நஃப்ஸுன்னு சொன்னால் அது முதல், அதாவது முதல் இதோடு சேர்ந்து விடும் என்பதற்காக வேண்டி தான், அதை ஒரு தனி மஃபூலாக கொள்வதற்காக வேண்டி அந்த நஃப்ஸ் என்பது போக்கப்பட்டு ஹூ என்ற லமீரு அங்கே நேரடியாக வைக்கப்பட்டிருக்கிறது. ஃபலா யுக்தஸரு ஃபீஹி அலா மஃபூலின் வாஹிதின், இந்த லன்ன, ஹசிப, ரஆ என்பதை ஒரு மஃபூலோட நிறுத்தப்படாது. அல் அரபு தத்ரஹு நஃப்ஸ மின் ஹாதல் ஜின்சி, அப்போ இந்த மாதிரி இடங்களில் அரபுகள் நஃப்ஸு என்ற அந்த சொல்லை போக்கி விடுவார்கள். தகூல் ரஅய்துனி அல்லது வஹசிப்துனி, நான் என்னை கருதி கொண்டேன், நான் என்னை நினைத்து கொண்டேன், அந்த மாதிரி. வமதா தராக ஹாரிஜன், உன்னை நீ எப்போது வெளியேறக்கூடியவனாக பார்ப்பாய், இதெல்லாம் அரபி மொழியில் சொல்லப்படக்கூடிய உதாரண வாக்கியங்கள். ஒமதா ததுன்னுக்க ஹாரிஜன், அதனால நஃப்ஸ் என்ற வார்த்தை போக்கப்பட்டு நேரடியாக ஹூ என்ற வார்த்தை கொண்டு வரப்பட்டிருக்கிறது. அடுத்து இமாம் குர்துபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அர்ரஆஹுஸ்தக்னா, இந்த இடத்துல ரஆ, ரஅ அலிஃப் ஒன்று இருக்கு, ரஆ என்பது. இன்னொரு கிராத்தில் வருது அர்ரஅஹுஸ்தக்னா என்று அந்த மத்துடைய அலிஃப் போக்கப்பட்டு ஓதப்படுகிறது. வகரஅ முஜாஹிதுன் வ ஹுமைதுன் வ கும்புலுன் அன் இப்னி கஸீரின் அர்ரஅஹுஸ்தக்னா பிகஸ்ரில் ஹம்ஸதி, ஹம்ஸாவை மத் அலிஃப் வைத்து நீட்டாமல்
ஓதி இருக்கின்றார்கள். அல் பாக்கூன ரஆஹு பிமத்திஹா, மற்ற அறிஞர்கள் எல்லாம் ரஆ என்று மத்து வைத்து ஓதி இருக்கின்றார்கள். வஹுவல் இக்தியார், இதுதான் சிறந்த கிராஅத்தாக இருக்கிறது. சரி, திரும்ப வாங்க. கல்லா இன்னல் இன்சான லயத்கா அர் ரஆஹு இஸ்தக்னா இன்ன இலா ரப்பிக ருஜஆ. நான் படிக்கிறது புரியுதா? கவனிக்கிறீங்களா? இதெல்லாம் எங்களுக்கு வெறும் குரானுடைய அர்த்தமாக சொல்லிட்டு போயிடுங்களேன், நீங்களாம் ஒரு விளக்கமாக சொல்லிட்டு போயிடுங்களேன், இதெல்லாம் படித்து சொல்கிறதுனால எங்களுக்கு என்ன அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சிந்திக்கிறீங்களான்னு தெரியல. இருந்தாலும் அல்ஹம்துலில்லாஹ் ஓரளவுக்கு நீங்கள் இதே போல் கேட்டிங்கன்னா இந்த அரபி மொழியினுடைய புரியுதலும் வந்துடும், தஃப்சீர்களை எப்படி விளங்கணும், குரானை உண்மையிலே எப்படி தஃப்சீரை கற்றுக்கொள்ளணும், அந்த ஒரு இன்ஷா அல்லாஹ் அறிவும் கண்டிப்பாக உங்களுக்கு வந்துடும். அதனால் சடைவடையாதீங்க. நம்ம முக்கியமாக அடுத்து இன்றைக்கி நமக்கெல்லாம் ஒரு அற்புதமான உபதேசம் பின்னாடி இருக்குது இன்ஷா அல்லாஹ். ரப்பி ஜித்னி இல்மா, ரப்பி ஜித்னி இல்மா, ரப்பி ஜித்னி இல்மா, ரப்பி ஜித்னி இல்மா, ரப்பி ஷ்ரஹ் லி சத்ரி, ரப்பி ஷ்ரஹ் லி சத்ரி, ரப்பி ஷ்ரஹ் லி சத்ரி, அஸ்தக்ஃபிருல்லாஹில் அஸீம். இன்ன இலா ரப்பிக ருஜஆ, நிச்சயமாக இன்ன இலா ரப்பிக, இந்த இடத்துல ஹபர் முகத்தம், இலா ரப்பிக்க உமது இறைவனின் பக்கம், அர் ருஜா அர் ருஜூ, அரபி மொழியில் மஸ்தர், ஒரு ஃபேலுக்கு வந்து மஸ்தர் தான், அதாவது அந்த ஃபேல் எங்கேருந்து பிறக்கிறதோ அந்த அதுக்கு பேர் மஸ்தர்னு சொல்லுவாங்க. அது அரபி மொழியில் அதுவும் குறிப்பாக சுலாசி முஜர்ரத் 3 எழுத்துக்களை உடைய ஃபேல்களில் இந்த மஸ்தர் என்பது எக்கச்சக்கமாக வரும். அதை வந்து ஒரு அமைப்பில் கொண்டு வந்து நிறுத்த முடியாது. அரபி மொழியில் எல்லாத்தையுமே ஒரு அமைப்பில் கொண்டு வந்து நிறுத்தலாம். ஆனால் இந்த சுலாசி முஜர்ரது ஃபேல் 3 எழுத்துக்களை உடைய ஃபேலுடைய மஸ்தரை மட்டும் ஒரு அமைப்பில் கொண்டு வந்து நம்ம நிறுத்த முடியாது. சரியா? இப்போ இந்த அர்ருஜா என்பது அர்ருஜு, அதே அர்த்தம் தான் அர்ருஜா என்பதற்கு. இதுவும் ஒரு மஸ்தர். இது உண்மையிலே பார்க்க போனால் இஸ்மு தஃதீல் முஅன்னஸ் மாதிரி தெரியும், ஆனால் இது இஸ்மு தஃதீல் முஅன்னஸ் அல்ல, இது ஒரு மஸ்தர். இன்ன இலா ரப்பிக ருஜா, நிச்சயமாக உமது இறைவன் பக்கமே திரும்புதல் இருக்கிறது. யாரா இருக்கட்டும் இந்த உலகத்தில் எங்கே போயிட போகிறான், திரும்பி உன்னுடைய ரப்பிடத்தில் தான் வரணும் நபியே முஹம்மதே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹு அக்பர். ஃபிரௌனும் சரி, நம்ரூதும் சரி, காரூனும் சரி, ஷத்தாது, இன்னும் யாரெல்லாம் இந்த உலகத்தில் மிகப்பெரிய அழிச்சாட்டியக்காரர்களாக வந்தார்களோ, ஆது சமூத், யாராக இருக்கட்டும் நபியே உங்களது இறைவனின் பக்கமே எல்லாருடைய திரும்புதலும் இருக்கிறது. தபரி என்ன சொல்றாங்க கவனிங்க. வ கௌலுஹு இன்ன இலா ரப்பிக ருஜஆ யகூல் இன்ன இலா ரப்பிக யா முஹம்மத் மர்ஜிஅஹு, நபியே முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவனுடைய திரும்புதல் உங்களது இறைவனிடம்தான் இருக்கிறது. எனவே ஃபதாயிகுன் மின் அலீமி இகாபிஹி, இந்த இடத்துல ஒரு ஹம்சா இருக்கும், புரியுதுங்களா? டைப் மிஸ்டேக்கா, அது ஹம்சா விடுபட்டிருக்கு. ஃபதாயிகுன் மின் அலீமி இகாபிஹி, அந்த ரப்புடைய கடினமான தண்டனையை அவன் சுவைக்கத்தான் போகிறான். மாலா கிபல லஹு பிஹி, அந்த தண்டனையை தாங்கிக் கொள்ளக்கூடிய சக்தி அவனுக்கு இல்லை. அப்பேற்பட்ட தண்டனையை ரப்பிடத்திலே அவன் அனுபவித்துத்தான் ஆக வேண்டும். கவனிங்க. இன்ன இலா ரப்பிக ருஜா யகூல் இன்ன இலா ரப்பிக யா முஹம்மத் மர்ஜிஅஹு ஃபதாயிகுன் மின் அலீமி இகாபிஹி மா லா கிபல லஹு பிஹி, எந்த தண்டனைகளை இவனால் தாங்கிக் கொள்ள முடியாதோ அப்பேற்பட்ட கடுமையான தண்டனைகளை எல்லாம் அங்கே அவன் சுவைத்துத்தான் ஆக வேண்டும். சரி, இப்னு கஸீர் ரஹிமஹுல்லாஹ் என்ன சொல்கிறார்கள் கவனிங்க. خبر تعالى عن الإنسان, எந்த இடத்துல எப்படி படிக்கணும்னு புரிஞ்சு படிக்கணும். அரபி மொழியில் அதுதான் ஒன்று, மற்ற மொழி மாதிரி கிடையாது. ஒரே எழுத்து தான், அதை பல மாதிரி படிக்கலாம். இப்போ ஹப்பர, ஹப்பிர், ஹபருன் ஒரே மாதிரி தான் இருக்கும், புரியுதா? ஆனால் எந்த இடத்துல எப்படி படிக்கணுங்கிறத அதுக்கு தான் நம்ம நஹ்வு சர்ஃபு படிச்சாகணும், புரியுதா? خبر تعالى عن الإنسان, அல்லாஹு தஆலா மனிதனை பற்றி செய்தி சொல்கிறான். என்ன சொல்கிறான்? அன்னஹு ذو فرح وأشر وبطر وطغيان, இந்த மனுஷருக்கான ரொம்ப திமிர் காட்டுவான், ரொம்ப பெருமை கொள்ளுவான், ரொம்ப அவனுக்கு செருக்கு வந்துடும். நான் காசு பணம் வசதின்னு வந்துட்டா தனி ஒரு மெதப்புல தான் இருப்பான் இவன், தனி ஒரு ஆணவத்தில் தனி ஒரு கர்வத்தில் தான் இருப்பான், புரியுதா இல்லையா? அல்லாஹ் தான் பாதுகாக்கணும். யா அல்லாஹ் யா அர்ஹமர் ராஹிமீன், யா அல்லாஹ்.
காசு மனுஷனை எப்படியெல்லாம் மாற்றி விடுகிறது பாருங்கள். இதா ரஆ நஃப்ஸஹு கத் இஸ்தக்னா வ கஸர மாலுஹு, தன்னை ஒரு பெரிய செல்வந்தனாக அவன் கருதி கொள்ளும் போது, அல்லது அவன் ஒரு பெரிய செல்வந்தனாக ஆகிவிட்டேன் என்று அவன் நினைக்கும் போது, அவனுடைய செல்வங்கள் அவனுக்கு பெருகிவிடும் பொழுது அவன் இந்த மாதிரி செய்கிறான். சும்ம தஹத்ததஹு வ தவஅதஹு வ வஅதஹு. அல்லாஹ் தஆலா இதெல்லாம் சொல்லிட்டு இந்த 8வது வசனத்துல இன்ன இலா ரப்பிக்க ருஜா, இது அல்லாஹு தாலாவுடைய உபதேசம். என்ன சொல்கிறான்? மனுஷனே, நீ உன்னுடைய ரப்பிடத்தில் வரணுப்பா, பயந்துக்கப்பா, நீ இந்த உலகத்தில் நிரந்தரமா இருந்துட முடியாது. கவனிங்க, இன்ன இலா ரப்பிக்க ருஜா ஐ இலல்லாஹில் மஸீரு வல் மர்ஜிஉ, அல்லாஹ்வின் பக்கமே மீளுமிடம், அல்லாஹ்வின் பக்கமே திரும்புதல் இருக்கிறது. வஸயுஹாசிபுக அலா மாலிக், அல்லாஹு தஆலா உன்னிடத்திலே உன்னுடைய செல்வத்தை குறித்து விசாரணை செய்வான், கேள்வி கணக்கு கேட்பான். மின் ஐன ஜமஅதஹு, அந்த செல்வத்தை நீ எங்கிருந்து சம்பாதித்தாய், வஃபீம ஸரஃப்தஹு, எங்கே நீ செலவு செய்தாய் என்று. அல்லாஹ் அக்பர். ரெண்டுமே நமக்கு கேள்விதான். ஒன்று என்ன, சம்பாதிப்பதும் கேள்விக்கு உட்படுத்தப்படும், அதே போல செலவு செய்வதும் கேள்விக்கு உட்படுத்தப்படும். قال ابن أبي حاتم رحمه الله حدثنا زيد بن إسماعيل الصايغ قال حدثنا جعفر بن عون قال حدثنا أبو عميس عن عون قال عبد الله رضي الله عنه وعنهم, عبد الله بن مسعود رضي الله عنه அவர்கள் சொல்கிறார்கள், மன்ஹூமானி, 2 பேராசைக்காரர்கள் இருக்கிறார்கள். உலகத்தில் பலருக்கு பல பேராசை இருக்கலாம், ஆனால் பேராசையிலேயே 2 பேர் ரொம்ப பெரிய பேராசைக்காரர்கள், அளவு கடந்து ஆசைப்படக்கூடியவர்கள். லா யஷ்பஆனி, அந்த இருவரும் ஒருபோதும் திருப்தி அடையவே மாட்டார்கள், அவர்கள் வயிறு நிரம்பவே மாட்டார்கள். 2 பேராசைக்காரர்கள் இருக்கிறார்கள், அவர்கள் ஒருபோதும் வயிறு நிரம்பவே மாட்டார்கள். வயிறு நிரம்புவதில் சாப்பாட்டினால் அல்ல, அவர்கள் திருப்தியே அடைய மாட்டார்கள். யாரு? சாஹிபுல் இல்மி வ சாஹிபுத் துன்யா, ஒருவர் கல்வியாளர், இன்னொன்று துன்யாவாசி, உலகத்தை நேசிப்பவர். இந்த 2 பேருக்குமே ஒருபோதும் தன்னிடத்தில் இருப்பதை கொண்டு திருப்தி அடையவே மாட்டார்கள். வலா யஸ்தவியானி, ஆனால் 2 பேரும் சமமாக மாட்டார்கள். 2 பேரும் ஒரே மாதிரி ஆசைக்காரர்கள், 2 பேரும் ஒரே மாதிரி தன்மை உடையவர்கள். நல்லா கவனிங்க, தயவுசெய்து தூங்கி இருக்கிறவங்கலாம் எந்திரிச்சுங்க. நமக்காக வேண்டியே இன்றைக்கு இந்த உபதேசம் வந்திருக்கு. மன்ஹூமானி, ஆசை பிடித்த இருவர், அதுவும் பேராசை பிடித்த இருவர், அதுவும் அளவு கடந்து ஆசை கொண்ட இருவர். லா யஷ்பஆனி, அவர்கள் வயிறு நிரம்பவே மாட்டார்கள், திருப்தி அடையவே மாட்டார்கள், அவங்களுக்கு திருப்தி வரவே வராது. யார் அந்த இருவர்? சாஹிபுல் இல்மி, ஒருவர் கல்வியாளர், இரண்டாவது வசாஹிபு துன்யா, உலகவாசி, உலகத்தின் நேசர். வலா யஸ்தவியானி, ஆனால் 2 பேரும் சமமாக மாட்டார்கள். புரியுதா? 2 பேருக்குமே பேராசை இருக்கும், 2 பேருக்குமே அளவு கடந்த ஆசை இருக்கும், தங்களிடத்தில் இருப்பது பத்தாது என்ற அந்த ஒரு மிகப்பெரிய ஒரு வெறி இருக்கும். ஆனால் 2 பேருமே சமமாயிருவார்களா? இல்லை. ஃபஅம்மா சாஹிபுல் இல்மி ஃபயஸ்தாது ரிதர் ரஹ்மான், கல்வியாளர் இருக்கிறாரே, அவர் தன்னுடைய பேராசையினால் ரஹ்மானுடைய அல்லாஹுடைய அன்பை அவர் அதிகமாக பெற்றுக்கொள்கிறார். சுப்ஹானல்லாஹ். வ அம்மா சாஹிபுத் துன்யா, இந்த உலகத்தில் பேராசை கொண்டவர் இருக்கிறாரே, ஃபயதமாதா, தாலுக்கு சத்து வச்சு பிடிக்கணும், ஃபயதமாதா ஃபித் துக்யான், அவர் அல்லாஹ்வுக்கு மாறு செய்வதிலே அளவு கடந்து சென்று விடுகின்றார். கால, இந்த செய்தியை சொல்லிவிட்டு அறிவிப்பாளர் சொல்கிறார், அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு ثم قرأ அப்துல்லா இன்னல் இன்சான லயத்கா அர்ஆஹு இஸ்தக்னா என்ற வசனத்தையும், வகால லில் ஆகர், கல்வியாளருக்கு இன்னமா யக்ஷல்லாஹ மின் இபாதிஹில் உலமா என்ற சூரா ஃபாத்திருடைய 28வது வசனத்தையும் ஓதி காட்டினார்கள்.
அல்லாஹுவை பயப்படுவதெல்லாம் அவனுடைய அடியார்களிலே இல்மு உள்ளவர்கள். சரியா? வக்கது ருவிய ஹாதா மர்ஃபூஅன் இலா ரசூலில்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லக்கூடிய இந்த செய்தி அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாகவும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. மன்ஹூமானி லா யஷ்பஆனி தாலிபு இல்மின் வ தாலிபு துன்யா. இதை மனப்பாடம் செய்து கொள்ளுங்க. அரபி மொழியில் இந்த ஹதீஸை மனப்பாடம் செய்து கொள்ளுங்க. மன்ஹூமானி லா யஷ்பஆனி, மன்ஹூமானி லா யஷ்பஆனி தாலிபு இல்மின் வ தாலிபு துன்யா. நல்ல மனப்பாடம் செஞ்சுட்டு ஒரு நல்ல A3 பேப்பர் வாங்குங்க. A3 பேப்பர் வாங்கி அரபியில் அப்படியே பார்த்து காப்பி அடித்து எழுதுங்க. எழுதிட்டு அதனுடைய அர்த்தத்தையும் கீழே எழுதி வீட்டில் எங்கே பார்த்தாலும் போட்டு வச்சுக்கோங்க. அதை பார்த்துக்கிட்டு கொஞ்ச நாளைக்கு அந்த நஃப்ஸு பக்குவப்படுற வரைக்கும் அதை பாதுகாத்து வைங்க. அதை பார்த்து பார்த்து படிங்க. நம்முடைய நஃப்ஸுக்கு சொல்லுங்கள். புரியுதுங்களா? தனியாக யாரும் இல்லாத போது ரூமை பூட்டிக்கிட்டு கையில் ஒரு சுத்தியல் எடுத்துகிட்டு மண்டையில் போட்டு, டேய் பாடுறா, கல்விக்கு ஆசைப்படு, துன்யாவுக்கு ஆசைப்படாத. இந்த வருஷம் எவ்வளவு நகை சேர்த்தோம், எவ்வளவு காசு பணத்தை சேர்த்தோம், எவ்வளவு பொருள் வாங்கணுங்கிற ஆசை இருக்கா இல்லையா? இந்த ஆசையெல்லாம் உனக்கு வேணாம். என்ன ஆசை வேணும்? இந்த வருஷம் எவ்வளவு கல்வி கற்றோம், எத்தனை வகுப்பில் கலந்தோம், எவ்வளோ வகுப்பு படித்தோம், எத்தனை கித்தாபு படித்தோம், எத்தனை ஹதீஸுகளை, எத்தனை ஆயத்துகளை மனப்பாடம் பண்ணோம், எவ்வளவு இல்மை தெரிந்து கொண்டோம், அந்த ஆசை உனக்கு வேணும்னு சொல்லி சுத்தியலில் மண்டையில் போட்டுங்க. புரியுதா? அந்த சுத்தியல் இரும்பு சுத்தியலாக இருந்துட வேணாம். பார்த்துங்க, துணியில் செஞ்ச பஞ்சில் செஞ்ச சுத்தியலாக வச்சுக்கோங்க. அப்புறம் நீங்கள் இரும்பில் செஞ்ச சுத்தியலை வச்ச மண்டையில் அடிச்சுக்கிட்டு என்ன கம்ப்ளைண்ட் பண்ணி என்ன மாட்டி விட்டுறாதீங்க. யா அர்ஹமர் ராஹிமீன். இன்ன இலா ரப்பிக்க ருஜா. கௌலுஹு தஆலா இன்ன இலா ரப்பிக்க ருஜா. இமாம் குர்துபி சொல்றாங்க, ஐ மர்ஜிஉ மன் ஹாதா வஸ்ஃபுஹு. ஏற்கனவே சொன்னோமா இல்லையா? இந்த கல்ல, இந்த அயோக்கிய, அவனுடைய திரும்புமிடம் நம்மிடம் தான் இருக்கிறது. மர்ஜிஉ மன் ஹாதா வஸ்ஃபுஹு. யாருடைய வர்ணனை இப்படிப்பட்டதாக இருக்கிறதோ அவனுடைய திரும்புமிடம் உங்களது ரப்பிடம் தான். ஃபனுஜாஸீஹி. அவனுக்கு நாம் தகுந்த கூலியை கொடுப்போம். வர் ருஜா வல் மர்ஜிஉ வர் ருஜூ மசாதிரு. எல்லாமே ருஜா என்பது மர்ஜா, இது பார்க்க இஸ்மு மக்கான் மாதிரி இருக்கும், ஆனால் இதுவும் மஸ்தர் தான். எல்லாமே மஸ்தர் தான். யுகாலு ரஜஅ இலைஹி ருஜூஅன் வ மர்ஜிஅன் வ ருஜா அலா வஸ்னி ஃபஅலா. எல்லாமே இந்த ரஜா என்பதனுடைய மஸ்தர். நீங்க யா அர்ஹமர் ராஹிமீன். கல்லா இன்னல் இன்சான லயத்கா அர்ராஹு இஸ்தக்னா இன்ன இலா ரப்பிக ருஜா. அல்ஹம்துலில்லாஹ் 3 வசனங்களுடைய பொருளை பார்த்தோம். அதில் குறிப்பாக இந்த இன்ன இலா ரப்பிக ருஜா 8வது வசனம், அவன் எவ்வளவுதான் இந்த உலகத்தில் வாழ்ந்தாலும் காசு பணத்தை வைத்து அனுபவித்தாலும் இறுதியில் அவன் ரப்பிடம் தான் திரும்ப வேண்டும். அப்போ ரப்பு அவனிடத்தில் எப்படி கேள்வி கணக்கு வாங்கணுமோ அந்த மாதிரி கேள்வி கணக்கு வாங்கி விடுவான். இந்த வசனத்திற்கு கீழே இமாம் இப்னு கஸீர் ரஹிமஹுல்லா அவர்கள் அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மூலமாக அறிவித்திருக்கக்கூடிய செய்தி நமக்கு ரொம்ப முக்கியமானது. மனிதனுக்கு காசு ஆசை ரொம்ப இருக்கும், ரொம்ப திமிரு இருக்கும். நல்லா பாதுகாக்கணும். இந்த காசு வர வர மனிதன் ஏற்கனவே ஈமானை, நல்ல கவனிங்க, காசு வரும் பொழுது மனிதன் ஏற்கனவே ஈமானை கொண்டு நல்லொழுக்கத்தை கொண்டு நற்பண்புகளை கொண்டு பக்குவப்படுத்தப்படாதவனாக இருப்பானே, ஆனால் அந்த காசு அவனை திமிருத்தனம் செய்வதிலும் அக்கிரமம் செய்வதிலும் அநியாயம் செய்வதிலும் அழிச்சாட்டியம் செய்வதிலும் பெருமை அடிப்பதிலும் பிற மக்கள் மீது அநியாயம் செய்வதிலும் பிற மக்களுக்கு தொந்தரவு தருவதிலும் அவனை தள்ளிவிடும். சில பேர் நீங்கள் பார்த்துருக்கலாம், பல மாதிரி இருக்காங்க, நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம். ஒரு ஊரில் இருப்பாங்க, கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே காசு அவங்களுக்கு ஏதோ ஒரு வழியில், பல பேர் ஹராம்லையும் சேர்ப்பாங்க, ஹலால்லையும் சேர்ப்பாங்க, பல மாதிரி. இந்த குறிப்பாக அந்த திடீர்னு பணக்காரனாக வரானோ பாருங்கள், இது பெரும்பாலும் இவங்க எல்லாருமே இந்த குறுக்கு வழியில் சம்பாதிக்கிறவங்களும் பலரை ஏமாற்றி சம்பாதிக்கிறவங்க தான் திடீர்னு பணக்காரங்களாக ஆக முடியும். இப்போ இந்த மாதிரி ஆகும் பொழுது ஒரு கட்டத்துக்கு மேலே பணம் சேர சேர அந்த ஊரில் எங்கே இடம் விற்றாலும் நான் தான் வாங்குவேன், யாரும் வாங்கிடக்கூடாது. அதே போல் எங்கே யார் எதை செஞ்சாலும் அது எனக்கு தான் வேணும். இந்த மாதிரியான ஒரு அக்கிரமம் செய்கிறத பார்க்குறோம். அதே போல் பிறருடைய உரிமைகளை பறிக்கிறதுலையும்
பிறருடைய சொத்துக்களை பறிக்கிறதுலையும், அதே போல் பிறருடைய கண்ணியத்தில் விளையாடுறதுலையும் நம்ம பார்க்குறோம். இதெல்லாம் எதனால்? மனுஷனுக்கு அந்த காசு சேரும் பொழுது அவனை அறியாமல் அவன் ஏற்கனவே நற்குணங்களை கொண்டு தன்னுடைய உள்ளத்தை பக்குவப்படுத்துவதை கொண்டு அவன் தன்னை கட்டுப்படுத்தியவனாக இல்லை என்றால் இப்பேற்பட்ட கெட்ட குணங்களுக்கு ஆளாகி விடுகின்றான். அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லி அந்த செய்தி என்ன? நமக்கெல்லாம் ரொம்ப பயனுள்ள செய்தி. அது ஹதீஸாகவும் அறிவிக்கப்பட்டிருப்பதாகவும் சொல்லப்படுவதாக இப்னு கசீர் சொல்கிறாங்க. நான் அந்த ஹதீஸ் உங்களுக்கு பார்த்து தேடி எடுத்து இன்ஷா அல்லாஹ் குரூப்பில் போட்டு கொடுத்துட்றேன். ஆக 2 ஆசை உடையவர்கள் இருக்கின்றார்கள். ஆசையுடைய மக்கள் 2 இருக்கின்றார்கள். பேராசை உடையவர்கள், அவர்கள் ஒருபோதும் வயிறு நிரம்ப மாட்டார்கள். அவர்கள் யார்? முதலாவது கல்வியாளர், இரண்டாவது துன்யாவுடைய நேசமுள்ளவர். இந்த கல்வியாளர் இருக்கிறாரே, அவர் அல்லாஹ்விடத்திலே அல்லாஹ்வுடைய பிரியத்தை அதிகம் பெற்றுக்கொண்டே சென்று விடுவார். ஆனால் இந்த துன்யாவை நேசிக்கக்கூடியவர்கள் இருக்கிறார்களே, அவர்கள் அல்லாஹ்வுடைய கட்டளைகளை மீறுவதிலே, மார்க்கத்தை மீறுவதிலே வரம்பு மீறி சென்று விடுகிறார்கள். அல்லாஹ் பாதுகாப்பானாக. இன்ஷா அல்லாஹ் முடிஞ்சால் நாளைக்கு படிப்போம். ஒரு 5-10 நிமிஷம் ஏதாவது கேள்விகள் இருந்தால் கேளுங்க இன்ஷா அல்லாஹ். அதாவது அறிஞர்களுக்கு மத்தியில் இது விஷயத்தில் ஆரம்பத்திலேருந்து சில கருத்து வேறுபாடுகள் இருக்குது. ஆமாம், அதாவது அதானும் இக்காமத்தும் இது ஆண்களுக்காக முறைப்படுத்தப்பட்ட இபாதத்து, பெண்களுக்கு இது இல்லை என்று பெரும்பாலான அறிஞர்கள் சொல்கிறாங்கம்மா. அதனால் பெண்கள் தொழுகும் பொழுது அவங்க ஃபர்லான தொழுகைகளுக்கு அதான் இக்காமத்து சொல்ல வேண்டியதில்லை. ஆமாம்மா, ஃபஜ்ருக்கு முன்பாக நமக்கு சுன்னத்து தொழுகை அதாவது தவறிவிடுமேனால் இமாம் ஜமாத்தோடு சேர்றதுனால அப்போது ஃபஜ்ருடைய இமாம் ஜமாத் தொழுகை முடிந்த உடனே நம்ம இன்ஷா அல்லாஹ் அந்த சுன்னத் தொழுகையை தொழுது கொள்ளணும். அப்படி தொழ முடியாதுமா. அதாவது இன்றைக்கு இஸ்லாமிய ஒழுக்கங்களும் இஸ்லாமிய சட்டத்திட்டங்களும் காபத்துல்லாலேயே மஸ்ஜித் நபவியிலேயே பாழாக்கப்படுவது மனசுக்கு ரொம்ப வேதனை அளிக்கக்கூடிய விஷயம். தொழுகைகளை அதிகம் வீணாக்கக்கூடிய பாழாக்கக்கூடிய இமாம்களாக ஆக்கப்பட்டு விட்டார்கள். அவங்க அப்படியான்னு சொன்னால் நம்ம நல்லெண்ணெய் வைப்போம், அந்த இமாம்கள் அப்படி இல்லைன்னு சொல்லி. ஆனால் ஆட்சியாளர்கள் மார்க்கு விஷயங்களில் உள்ளார பூந்து நீங்கள் இப்படித்தான் தொழுகை வைக்கணும் என்று அந்த இமாம்களை நிர்பந்தித்து தொழுகைகளை கெடுக்கக்கூடிய குட்டிச்சோராக்கக்கூடிய ஒரு நாசமான காரியத்தை இன்று அங்கே செஞ்சு கொண்டு இருக்கிறாங்க. தொழுகைகளை சுருக்கிறது, அதே போல் தொழுகைகளை அவசரமாக தொழுகை வைக்கிறது, சுன்னத் தொழுகைகளுக்கு நேரம் கொடுக்காமல் இருக்கிறது, பொய்யான காரணங்களை சொல்கிறது, போலியான காரணங்களை சொல்கிறது, அதே போல் தொழுகையில் ஓதக்கூடிய அளவுகளையும் ஓதக்கூடிய சூறாக்களை எல்லாம் சுருக்கிறது, இந்த மாதிரியான நிறைய அழிச்சாட்டையும் செய்கிறாங்க. நம்ம வேறு வழியில் பொறுமையாக தான் நம்ம இருக்கணும். நம்ம என்ன செய்யணும்? தொழுது முடித்ததுக்கு பிறகு அந்த சுன்னத்துகளெல்லாம் நம்ம தொழுது கொள்ளணும் இன்ஷா அல்லாஹ். குறிப்பாக நீங்கள் சில நாட்களுக்கு முசாஃபிராக போயிருந்தீங்கன்னா தேவையில்லை. நீண்ட நாள் அங்கே தங்கக்கூடியவங்களாக இருந்தீங்கன்னு சொன்னால் அந்த சுன்னத்துகளை எல்லாம் நம்ம பின்னாடி தொழுதுகிறது தான் நல்லது இன்ஷா அல்லாஹ். அசருக்கு பிறகு சுன்னத்து இல்லைம்மா. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லொஹருடைய முன் சுன்னத்து தொழுகை தவறிவிட்டால் அதை அசர் தொழுகைக்கு பிறகு கதா செய்வாங்க. அது புகாரி இருக்கான்னு நினைக்கிறேன், முஸ்லீமாக இருக்குன்னு நினைக்கிறேன். புகாரிலையும் இருக்குது, முஸ்லீம்லேயும் இருக்குது. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அறிவிக்கிறாங்க, மா தரக்கன் நபியு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஸ்ஸஜ்தத்தைனி பஅதல் அஸ்ரி இந்தி கத்து. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னிடத்தில் அஸ்ர் தொழுகைக்கு பிறகு 2 ரக்காத்துகளை விடாமல் தொழுதார்கள், ஒருபோதும் விட்டதில்லை என்று. இன்னொரு அறிவிப்பில் சலாத்தானி மா தரக்கஹுமா ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபீ பைத்தி கத்து சிர்ரன் வலா அலானியத்தன் ரக்அத்தைனி கப்லல் ஃபஜ்ரி வ ரக்அத்தைனி பஅதல் அஸ்ரி. சரிம்மா, இன்ஷா அல்லாஹ் போதுன்னு நினைக்கிறேன். அல்லாஹ் அவங்க எல்லாருக்கும் பரக்கத் செய்யட்டும். அல்லாஹ் உங்களுடைய கல்வி ஞானத்தை அதிகப்படுத்தட்டும். அல்லாஹ் உங்களுடைய ஹலாலான நல்ல தேவைகளை நிறைவேற்றி தரட்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவருக்கும் அவனுடைய அன்பையும் அருளையும் கருணையும் தந்தல்வானாக. நம்முடைய உள்ளங்களை அல்லாஹுடைய மார்க்கத்தில் உறுதிப்படுத்துவானாக. நாம் அறிந்தும் அறியாமலும் தெரிந்தும் தெரியாமலும் செய்த சிறிய பெரிய பழைய புதிய அனைத்து பாவங்களையும் அல்லாஹு தஆலா மன்னித்தருள்வானாக. ரப்பனா தக்கப்பல் மின்னா இன்னக அன்த ஸமீஉல் அலீம் வ துப் அலைனா இன்னக அன்தத் தவ்வாபுர் ரஹீம். சுப்ஹானக அல்லாஹும்ம பிஹம்திக அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். வஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.